ஆனா இன்னொரு கேள்வி, இப்போ வந்து சமீபமா சாமி ஆடுறவங்கள ரொம்ப கொச்சையா கேவலமா அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்க பாத்துக்கோங்க. அதுலயும் ஒரு சின்ன பொண்ணு, அவங்க வந்து என்ன பாவம் செஞ்சாங்கன்னு தெரியல. அவங்க வந்து இன்னும் ஒரு மிஞ்சி போனா ஒரு 14 15 வயசு தான் இருக்கும். அவங்க வந்து கோயிலுக்கு வராங்க, அவங்கள அறியாம ஏதோ ஒரு இதுல ஆடுறாங்க. அவங்கள வந்து தகாத வார்த்தையில நம்ம வந்து தமிழ்நாடு நம்ம கல்ச்சர் என்னன்னு அதெல்லாம் தாண்டி ரொம்ப அசிங்கமா திட்டுறாங்களே. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதெல்லாம் வந்து எப்படி மாறும்? உங்களோட கருத்து என்ன இதை பத்தி? என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, தெய்வத்தை உணராதவங்க தான் அப்படி பேசுறாங்க. இல்லைண்ணா, இது எல்லாமே வந்து பண்றது பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சாமியை தான் போட்டோல வச்சிருக்காங்க. அது போக தென் மாவட்டத்துல திருநெல்வேலி, தூத்துக்குடி இந்த பக்கத்துல இருக்கிறவங்க தான் கோயிலுக்கு வர்றவங்க மாலை போடுறவங்களே வார்த்தை வந்து ரொம்ப கடுமையான வார்த்தை, கெட்ட கெட்ட வார்த்தையில வந்து சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் சொல்றாங்க. கெட்ட வார்த்தைங்கிறத விட ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாத வார்த்தையெல்லாம் வந்து ரொம்ப அறியாம அது சின்ன பொண்ணுங்களை வந்து அந்த வார்த்தை சொல்லவே கூடாது. என்கிட்ட வந்து நிறைய ஸ்கிரீன்ஷாட்லாம் இருக்கு, நிறைய கமெண்ட்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அப்படி பேசுறாங்க. எதுக்கு இவ்வளவு வன்மம், எதுக்காக இவ்வளவு கோவப்படுறாங்க? அதை பத்தி நீங்க நினைக்கிறீங்க? அறியாமத்தான். இப்ப நிறைய எல்லாம் ரீல்ஸ் முகமா ஆயிடுச்சு இல்ல. ஒரு டெவலப் ஆகி வருதுன்னா அதுக்கு போட்டி வரத்தானே செய்யும். தெய்வத்திற்கு கோயில்ல போய் சும்மா ஆட முடியுமா? ஒரு இளம் பொண்ணு வாலிப பொண்ணு வந்து சும்மா ஆட முடியுமா? அவ தெய்வார்கள் இருக்க போய் தான் அந்த வாசல்ல ஆட முடியுது. ஏன் ஒரு வாலிப பெண்ணு, கன்னி பொண்ணு, சின்ன பொண்ணு போய் ஆடணும்? தெய்வ அருள் உள்ள இறங்கிருக்க போய்ட்டு அந்த இடத்துல வந்து அம்மா வந்து ஆடிட்டு இருக்காங்க. அதை நம்ம வந்து கொச்சப்படுத்தியோ இழிவுபடுத்தியோ நம்ம வந்து பேசக்கூடாது. அதே மாதிரி இப்போ ஒரு வில்லுப்பாட்டு கலைஞர் இப்போ கோயில பாடுறாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட வர்றது கிடையாது. ஆனா இவங்க சாமி ஆடுறவங்கள ஒரு சின்ன பொண்ணா இருக்காங்க, ரொம்ப ஒன்னும் தெரியாத பொண்ணா இருக்காங்க, அவ்வளவு கேவலமா கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டுறாங்களே. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? இதை எல்லாம் பின்னாடி உணர்வாங்க. எல்லாம் அம்மா பாத்துக்கிடுவா. நம்ம அதான் சொல்ல முடியும். நம்ம தனிப்பட்ட முறையில சொல்லும் போது தெய்வம் பாத்துக்கிடும். தனியா ஒரு நாள் வந்து யோசிப்பாங்க, அப்ப அம்மா ஆடுறத நம்ம கிண்டலா பேசிட்டோம், கேலியா பேசிட்டோம், கொச்சையா பேசிட்டோம் உணரக்கூடிய நேரம் அவ 1000 கண் உள்ளவா, ஒரு கண் திறந்து பார்க்க மாட்டாளா? என்னைக்காவது போய் அவன் திருத்த வைப்பான். கண்டிப்பா நடக்கும். ஏன் தப்பா பேசினா ஒரு நாள் உணருவாங்க. மனசாட்சியும் இருக்குல்ல. தெய்வத்தை அந்த பொண்ணு சாமியார தப்பா பேசினாங்கன்னா தெய்வத்தை இழிவுபடுத்தி பேசுற மாதிரிதான். சாமி அந்த பொண்ணு 24 மணி நேரம் ஆயிட்டா இருக்க போகுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எல்லாம் சும்மா வேணுனே ஆடுறாங்க, ரீல்ஸுக்காக ஆடுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் இல்ல. ரீல்ஸுக்காக எல்லாம் யாருமே ஆட மாட்டாங்க. அவ கோட்டைக்கு போட்டா ஆடாத ஆட்டமும் வந்துடும், ஆடாத காலு சும்மாவும் இருக்காது. அருள் விரதம் போறாங்க, வரத்தான் செய்யும். ஆனா ஒரு சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, வருஷத்துல 2 டைம் ஆடி கொடைக்கும் தசராக்கு மட்டும் தான் சாமி வரும், சும்மா டெய்லி எல்லாம் வராது அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அப்ப அவ அருள் இல்லையா? அதுதான் எனக்கும் புரியும். அவ இருக்கால்ல, அவ அருள் இருக்குல்ல. நம்பி போறோம், உருகி போறோம், உடல் வருத்தி போறோம், விரதறந்து போறோம்னா கண்டிப்பா உடம்புல குடியிருக்கத்தான் செய்யலாம். சாமி ஆடுறவங்களே நான் தான் உண்மையா ஆடுதவங்கன்னு சொல்லி இதுதான் பிரச்சனை. இப்ப உங்களுக்கு இப்ப சாமி ஆடதையே வியாபாரம் ஆயிட்டாங்கல்ல, அப்படி ஆயிடுச்சுல. ஒவ்வொருத்தன் அந்த சாமியை வச்சு ஒரு சில வந்து சும்மா ஆளுகளை ஏமாத்தி பொழைச்சு கலைதாங்க. அது உங்களுக்கு அது தெரியும். அது வந்து இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் வந்து மத்தவங்களை பார்க்கும்போது இழிவா தான் பேசுறோம். அவங்கதான் ஏதோ அந்த அம்மனோட அவதாரத்தையே எடுத்து நேரடியா வந்தது மாதிரி பேசுவாங்க. அப்படி ஆளுகள் இருக்காங்க நிறைய பேர். ஊர்ல கோவில வச்சுட்டு அவங்க பாதிக்கப்படுது. அருளுக்கு நம்மள அறியாம வர்றது, அது வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணவோ இல்ல நம்ம வேணும்னு பண்ணவோ முடியாது. அதனோட மக்களுக்கு முன்னாடியே நம்ம ஆடாத முடியுமா? அதாவது என்ன நடக்கிற தன்னிலை மறந்து ஆடுறாங்க அவங்க. அதை நம்ம செய்ய முடியுமா? சாதாரணமா செய்ய முடியாது. அருள் இல்லாம யாரும் ஆட முடியாது. அந்த கூட்டத்துல எப்படி ஆட முடியும் சொல்லுங்க? அதனால எல்லாருக்குமே அருள் வரும். அருள் இந்த ஆளுக்கு தான் வரும், குறிப்பிட்ட இவங்களுக்கு தான் வரும், இல்ல ஒரு வருஷம் விரதம் இருந்தவங்களுக்கு தான் வரும், அப்படிலாம் விரதமே இருக்காத ஆளுகளுக்கும் சாமி வரும். சரியா? எல்லாருக்குமே வருமா? யாருக்கும்? எல்லாருமே மனது தானே, கடவுள் இல்லையா? ஒரு சிலருக்கு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்குமா? ஆமா, அதாவது வராத அதுவும் அது வந்து செலக்டடான ஆளுகளுக்கு தான் வரும். எல்லாருக்கும் வராது, எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. அது தெய்வத்தோட அனுகிரகம் வச்சுக்கோங்களேன். அது வந்து நம்ம வந்து கரெக்டா நம்ம வந்து அந்த அளவுக்கு நமக்கு ஒரு அறிவு கிடையாது. என்ன சொல்றீங்க? அப்படியெல்லாம் நம்ம பிரிச்சு யாருக்கு வரும் யாருக்கு வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம சொல்றதுக்கெல்லாம் நமக்கு அந்த பக்குவம் நமக்கு இன்னும் வரல. ஆனா வர்ற ஆளுக்கு தான் வரும். நானுமே வந்து வில்லுபாடு படிக்கும் போது ரீல்ஸ்ல போடுவேன். நான் ஒன்றும் பெரிய யூடியூபரோ கிடையாது, பெரிய இன்ஸ்டா ஐடி ஃபாலோவரும் கிடையாது, கிடையாது. விளம்பரத்துக்காக போடுறோம். இந்த கையில போட்டிருக்க மோதிரத்தை பார்த்து கமெண்ட பார்த்து கழுவி ஊத்துவாங்க. தங்க கடை நகை கடை வியாபாரியாம்பாங்க. ஒரு பொண்ணு போட்டுதான் ஒண்ணு கேட்க மாட்டாங்க. அது கேட்க மாட்டாங்க. ஏன் போடக்கூடாதுன்னு இருக்கா? ஆள் பாதி, ஆட பாதி, அலங்காரம் பாதி. நம்ம வந்து கவர்ச்சி காட்டலையே சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து அக்னி சட்டி எடுக்கும்,
முள்ளுப்பாட்டு முறைப்படி ஆண்கள் வந்து சட்டையே போடக்கூடாது. அந்த காலத்து புலவர்கள் சொல்லுவாங்க. என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஆண்களா இருந்துச்சுன்னா புலமையா இருக்கக்கூடிய புலவர்கள் வந்து உடம்புல சட்டை அணியக்கூடாது, பனியன் போடக்கூடாது. இன்னைக்கு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய புலவர்கள் பெரியவங்க எல்லாம் இருக்கதான் செய்யறாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, தென்காசி மாவட்டத்திலாம் ஆண் புலவர்கள் படிக்கிறவங்க வந்து சட்டப்படாம படிப்பாங்க. பாரம்பரியத்தை பின்பற்றி வந்துட்டு இருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு போக வேண்டாம். நம்ம சட்டையை கலத்திட்டு படிப்போமே, மொட்டை கழுத்தா விட 2 செயினை போடுவோம். அது கமெண்ட் வரத்தான் செய்யும். ஏன் கமெண்ட் பண்றாங்க? பண்றவன் பண்ணட்டும், நமக்கு பிடிச்சதை நம்ம பண்றோம், நம்ம அதை கண்டுடாம போய்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி தெய்வத்தை வந்து உணர்ந்தவனுக்குத்தான் தெய்வத்துடைய அருள் தெரியும். அப்ப அம்பாளுடைய இடத்துல வந்து இப்படிலாம் சாமி ஆடுறாங்க, இப்படி சாமி ஆடுறது இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. இதை எடுத்து சோசியல் மீடியால போடும்போது தெரியாதவன் அறியாதவன் 1000 கமெண்ட் சொல்லதான் செய்வான். நம்ம வேலை அம்மன் புகழ் பார்க்கறது கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கும். அதுக்குள்ள கூலிய அவ பாத்துக்கிடுவா, நம்ம அதை பத்தி கவலையே படக்கூடாது. சரி, நான் முடிச்சுட்டா வேற எதுவும் இருக்கா?